போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழ்விடம் ஆலயம், ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் முறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் முறையும் ஆலயம்.
புனித இடம் ஆலயம். ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவின் திருப்பலிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அருள் ஆசி பெற்று சென்றிட அன்போடு வரவேற்கின்றேன். நத்தனியேல் இறைமகன் இயேசுவை பார்த்து சொன்னது இன்றைய விழா பர்த்தலேமியினுடைய நாம விழாவாக கொண்டாடுகிறோம். அவருடைய நாம விழாவிலே பர்த்தலேமி என்ற நத்தனியேல் இயேசுவை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தை. ரபீனி இறைமகன், இஸ்ரேல் மக்களினுடைய அரசர் என்று சொல்லுகிறார். இயேசு நத்தனியேலை பார்த்து சொன்ன வார்த்தை, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கடவுளினுடைய மகன் என்ற அற்புதமான இறை வார்த்தையை, இறைமகன் இயேசுவை இந்த வையகத்திற்கு எடுத்து சொன்ன திருத்தூதர் பர்த்தலேமியு. கானாவூர் தேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு இறைமக்கள் அனைவருக்குமாக இறைமகன் இயேசுடைய அன்பு வார்த்தைகளை நற்செய்தியாக கொடுத்து இறை விசுவாசத்தை அவருடைய உள்ளத்திலே பதித்தவர். இவரின் திருப்பண்டமானது ரோமையில் இருக்கின்ற டைபர் நதிக்கரையிலே அமைந்துள்ள ஆலயத்திலே புனிதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளம் கவடமற்ற திருத்துதராக இருக்கின்ற இந்த நற்செய்தியாளர் நமக்குமாக வழிகாட்டியாக இருந்து நம்முடைய நற்செய்தி பணியிலும் அவருடைய அருள் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைமகன் இயேசுவின் பலியிலே தகுந்த முறையிலே பங்கேற்க நாம் செய்த குற்றம் குறைகளை எண்ணி மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம் உம்மை
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. திருத்தூதரான புனித பர்த்தலேமி, உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டுதலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்தே வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளே, உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவது எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களில் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டு இருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டு இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை
மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். நீரே இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை திருவசனங்கள்
45 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டப்பட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப் அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேல், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப் உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் திருத்தூதர் பர்த்தலமேவியின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவருடைய படத்தை உலக புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஆஞ்சலோ சிஸ்டேன் தேவாலயத்தில் இறுதி தீர்ப்பு ஓவியத்தில் வரைந்தார். அந்த ஓவியத்தில் இத்திருத்தூதர் ஒரு கையில் கத்தியோடும் மற்றொரு கையில் தன்னுடைய தோலையும் வைத்திருப்பதோடு அதை மிக அழகாக வரைந்திருந்தார். இந்த படத்திற்கு தன்னுடைய கையில் கத்தியோடும் மற்றொரு கையில் தோலோடும் அவர் வரைந்திருப்பதற்கு காரணம், மற்ற எல்லா திருத்தூதர்களையும் விட மிகவும் கொடுமையான முறையில் கொல்லப்பட்டவர் இவர். இவர் தன்னுடைய நற்செய்தி பணியை அர்மீனியாவில் சென்று செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த அரசர் இவருடைய போதனையினாலும் இவருடைய வாழ்வாலும் மனம் மாறுகிறார். இதனால் அந்த நாட்டில் இருந்த பாகால் சிலைகளை அழித்து ஒழிக்கிறார். இதனால் அங்கிருந்த மக்கள் சிலரும் இவருடைய அந்த அரசனுடைய சகோதரரும் மிகுந்த கோபப்பட்டு இவரை கொலை செய்ய முற்படுகிறார்கள். இவருக்கு எதிராக தீர்ப்பு எழுதுகிறார்கள். எனவே இவரை எவ்வாறு கொன்றார்கள் என்றால், அவருடைய ஆடைகளை உரிந்துவிட்டு அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய தோலை கத்தியால் வெட்டினார்கள். அதன் பிறகு அவரை தலை கீழாக சிலுவையில் அறைந்தார்கள். மேலும் ஒரு சில மரபு சொல்கிறது அவருடைய தலையை வெட்டினார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த ஓவியம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இந்த திருத்தூதர்கள் எந்த அளவிற்கு கடவுள் மீது பற்று கொண்டு அவருக்காக தங்களுடைய வாழ்வை அளித்தார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. திருத்தூதர் பர்த்தலமுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது அவர் எவ்வாறு இந்த அளவிற்கு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியுது என்று பார்த்தால், அவருடைய வாழ்வில் சில பண்புகள் மேலோங்கி இருப்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. ஒன்று,
அவருடைய கபடற்ற தன்மை. அவர் இந்த நற்செய்தியிலே பார்க்கும்போது இயேசுவை பற்றி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவராக இருந்தாலும் அவர் கபடற்றவர் என்று இன்று நற்செய்தி கூறுகிறது. ஏனென்றால் அவர் தன் சந்தேகத்தை மறைக்கவில்லை, வெளிப்படையாக கேட்கிறார். ஆனால் உண்மையை அறிந்தவுடன் அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கபடற்ற தன்மை. உண்மை என்பதை அறிந்தவுடன் அதை ஏற்றுக்கொள்வதுதான் கபடற்ற தன்மை. இதை நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய ஆணவத்தையும் தற்பெருமையும் தாண்டி உண்மையை அறிந்தவுடன் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவரிடமிருந்த மிக சிறந்த குணம் தேடல். இந்த நற்செய்தியிலே நாம் பார்ப்போம், பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று இயேசு கூறுகிறார். யூத பாரம்பரியத்தின்படி அத்திமரத்தின் அடியில் அமர்வது என்பது அமைதியான தியானத்தில் தோராவை படிப்பதை குறிக்கும் ஒரு மரபு தொடர் என்றாகும். தோரா என்றால் விபிலியத்தில் உள்ள முதல் 5 நூல்கள், மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த சட்ட நூல்கள் என்று கூட நாம் அறியலாம். அவர் அந்த 5 நூல்களையும் தியானித்து கொண்டிருந்தார். மெசியா எப்போது வருவார் என்று ஒரு தேடலுடன் அவர் அங்கே இருக்கிறார். மக்களுக்காக இறங்கி கடவுளுடைய இரக்கம் எவ்வாறு செயல்பட போகிறது என்றெல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதைதான் இயேசு கண்டேன், நான் அத்திமரத்தின் அடியில் உம்மை கண்டேன் என்று இயேசு கூறும்போது, நான் உம்முடைய ஏக்கத்தை அறிந்தேன், உம்முடைய ஜெபத்தை நான் கேட்டேன் என்ற ஒரு ஆழமான கருத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. நாம் கடவுளிடம் ஜெபிக்கும்போது கடவுள் நம்மை காண்கிறார், நம்முடைய குரலை கேட்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது நாம் பார்ப்பது 2 வார்த்தைகள், வந்து பாரும். வந்து பாரும் என்ற இந்த வார்த்தை யோவான் நற்செய்தியில் 2வது முறையாக நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 31 வந்து பாருங்கள் என்று இயேசு தன்னை பின்பற்றிய முதல் சீடர்களை அழைக்கிறார். இங்கு பிலிப் பர்த்தலமேவை அழைக்கிறார். இயேசுவை வந்து பாரும் என்று அழைக்கிறார். வந்து பாரும் என்ற அனுபவம்தான் திருத்துதர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தார்கள், தொட்டார்கள், அனுபவித்து புரிந்து கொண்டார்கள். இதனால்தான் புனித இன்னாசியார் தன்னுடைய ஆன்மீகத்தில் மிக அருமையாக கூறுவார், தன்னுடைய தோழர்களும் மக்களும் கிறிஸ்துவை அனுபவித்து அறிய வேண்டும் என்று கூறுவார். அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்லுவார், ஒரு ஆசிரியர் இருந்து கற்பிப்பது போல கடவுள் எனக்கு ஆசிரியராக இருந்து கற்பித்தார் என்று கூறுவார். தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகளில் காட்சி தியானங்களை வைத்திருப்பார். அந்த காட்சி தியானங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த காட்சி தியானத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவை தொட்டு அவருடைய குரலை கேட்டு அவருடன் அமர்ந்து நாமும் திருத்துதர்களைப் போல கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும் என்பதான். நம்முடைய நம்பிக்கை வெறும் கோட்பாடுகளோடு அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கை ஒரு நபரோடு, கிறிஸ்துவோடு வாழும் அனுபவம். பிலிப் நத்தாலினோடு ஒரு நீண்ட ஒரு மறைக்கேள்வி எல்லாம் அவர் எடுக்கவில்லை. மாறாக அவருக்கு அழைப்பு எடுப்பது, வந்து பாரும், கிறிஸ்துவை அனுபவித்து பாரும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த 3 கருத்துக்களை மிக முக்கியமாக கூறுகிறது. நாமும் கபடற்றவர்களாக கடவுளை தேடுவோம்.
உண்மை எங்கு உள்ளதோ அதை தொடர்ந்து தேடுவோம், அதில் நம்பிக்கை கொள்வோம். நாம் ஜெபிக்கும்போது கடவுள் நம்மை காண்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். மூன்றாவது, கடவுளை ஆழமாக அனுபவிப்போம். கிறிஸ்துவை போல மற்றவர்களை பார்ப்போம். கிறிஸ்துவை போல நாமும் வாழ்வோம். அப்போது நாம் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு பறைசாற்றுகிறோம். இந்த அருளுக்காக இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நத்தனியேல், பத்லேமியு திருத்தூதர் இறை நம்பிக்கையும் இறை விசுவாசத்தையும் விதித்து மக்கள் உள்ளத்திலே விதைத்து அவற்றின் வழியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களை உருவாக்கியது போல நாமும் கிறிஸ்தவன் என்ற முறையிலே இறைமகன் இயேசு நாம் கேட்கும் வரங்களை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அரசின் மாட்சியை அறிவிக்கும் திருத்தந்தை லியோ அவர்களையும் திரு அவை வளர்ச்சிக்காக அவரோடு ஒத்துழைக்கும் அனைத்து பொறுப்பாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உன் பணியை விருப்பப்படி உமது மாட்சிக்காக ஆற்றி தூய ஆவியின் ஆற்றல்களையும் நல்ல உடல் உள்ள நலன்களையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் நாட்டையும் மக்களையும் நேர்மையுடனும் தியாகத்துடனும் அன்புடனும் ஆள திறமைகளையும் தாராள உள்ளத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எம் பங்கு மக்களுக்கும் இத்திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாடி வரும் அனைத்து மக்களுக்கும் நீர் உடனிருந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து மக்களின் அரசரும் இறை மகனுமாகிய இறைவா, திருத்தந்தையின் இம்மாத ஜெப கருத்தின்படி நகரங்களில் நற்செய்தி அறிவிக்கவும் நகர்ப்புறங்களில் மனிதநேயம் நிலவவும் அன்பு நிறை சமூகங்கள் உருவாகவும் இறையன்பை எல்லோருக்கும் புதிய முறைகளில் கொண்டு சேர்த்திடவும் வேண்டிய இறையாற்றல்களையும் அருள் வளங்களையும் தந்து உடனிருந்து வழி நடத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா வல்லமையும் அளவில்லா இரக்கமும் உடைய இறைவா, விவசாய மக்களுக்கு செழிப்பான வாழ்வையும் குடும்பங்களிலே வரங்கள் அமையவும் குழந்தை வரன் கிடைத்திடவும் படிக்கும் உம் பிள்ளைகள் உமது ஞானத்தால் நிரம்பவும் வேண்டும் என்று திருத்தூதர் புனித பர்த்தலமேயுவின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களது உணர்வுகளையும் இயக்கங்களையும் வரங்களாக ஜபங்களாக உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமீன். குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியுவை
சிறப்பித்து கொண்டாடும் இந்த விழாவிலே நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மேற்கொரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினையை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு தலையேற்று செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு அவை மாறுவனவாக அவர் படித்தவாறு இத்திருப்பலை நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். 啊。
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அளித்த வரவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும், அமைதி அருளும், அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. இந்த செம்மறியின் திருவிருந்து கலைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசுவே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பர்த்தலேமின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித பர்த்தலேமி எனும் திருத்தூதரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள்
அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வில் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளணி பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, அனுதினம் அருளணி பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, உன் திருவடி பணிந்து அரவணைக்கிடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, உன் திருவடி பணிந்து அரவணைக்கிடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, அருளானந்த ஒளி விளக்கே. அனுதினம் அளவில் அருளணி பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, அருளானந்த ஒளி விளக்கே. இனிகோவின் பாதையிலே இறையரசை பரப்பிடவே இந்தியா வந்தவரே சிந்தினார் செங்குருதி. கோவின் பாதையிலே இறையரசை பரப்பிடவே இந்தியா வந்தவரே சிந்தினார் செங்குருதி. எளியோர் வெளிநீர் துடைத்தாய், ஒளி விளக்காய் எம்மை காத்து நின்றாய். எளியோர் வெளிநீர் துடைத்தாய், ஒளி விளக்காய் எம்மை காத்து நின்றாய். இறைவன் அன்பு அருளை என்று மள்ளி வழங்கும் எங்கள் அருளானந்தரே, தினம் அளவில் அருளணி பொழிந்து ஆனந்த ஒளி விளக்கே, உன் திருவடி பணிந்து அரவணைக்கிடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, உன் திருவடி பணிந்து அரவணைக்கிடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, அருளானந்த ஒளி விளக்கே. அனுதினம் அளவில் அருள்தனை பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே.